வணக்கம். என் பேரு விழா. என் வீட்ல மொத்தம் 5 பேரு. எங்க வீட்ல நான், என் கணவர் மற்றும் மாமியார், மாமனாரு. எனக்கு ஒரு பையன். கணவர் பேரு வேலு. ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கிறாரு. மாமனார் பேரு கிருபா. என் கணவருடன் மல்லிகை கடையில இருப்பாரு. மாமியார் பேரு சாவித்ரி. அவங்க வீட்ல தான் இருக்காங்க. என் பையன் சந்தோஷ் இன்ஜினியரிங் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். என் வீட்ல காலை 9 மணிக்கு என் மாமனாரு எங்க மல்லிகை கடையை திறப்பாரு. பின் என் கணவர் ஒரு 11 மணி போல கடைக்கு போவாரு. அதோட இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. மதிய உணவு என் மாமியார் கடைக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அத்துடன் அவங்க இரவு மாலை 7 மணி போல வருவாங்க. நான் பெரும்பாலும் கடைக்கு போக மாட்டேன். என்னையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வசதிக்கு எந்த குறைவுமே இல்ல. வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருந்துச்சு. என் இல்லறத்திலும் எந்த குறையும் இல்ல. என் கணவர் என்ன 4 முறை, ஆனா அவரிடம் ஒரு சின்ன குறை என்னன்னா, விளையாட்டு எதுவுமே செய்ய மாட்டாரு. ஒரு நாள் என் வீட்ல இருந்து டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால புதிய டிவி வாங்க கடைக்கு போனோம். அங்க ஒரு 55 இன்ச்சு டிவியை பார்த்தோம். விலை 40,000 சொன்னாங்க. எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால வாங்கலான்னு அப்போது டிவி சேல்ஸ்மேனு ஒரு ஆஃபர் இருக்கு, 45,000 கொடுத்தா 35 இன்ச்சு டிவி இலவசம்னு சொன்னாங்க. அதனால சரி, ரெண்டும் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி வாங்கிக்கிட்டோம். 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்து அதை பொருத்த ஆட்கள் வந்தாங்க. ஹால்ல ஒரு டிவியும் இன்னொரு டிவி என் அறையிலும் பொருத்த சொல்லிட்டு அவங்களும் அதே போல டிவியை பொருத்திட்டு போயிட்டாங்க. ஹால்ல கேபிள் இணைப்பு இருக்கு, அதனால அதை போட்டுக்கிட்டாங்க. என் ரூம்ல இருந்த டிவி இணைப்புக்கு கேபிள் டிவி நிறுவனம் கால் செஞ்சு இது போல புதிய இணைப்பு வேணும்னு சொல்லிட்டு அவரும் கடைக்கு போயிட்டாரு. மணி 11:30 இருக்கும். ஒரு ஆள் வந்து கதவை தட்டனா. நான், யாருங்க, என்ன வேணும்? அவன், வணக்கம், என் பேரு ராஜா, கேபிள் டிவில இருந்து வரேன். ஏதோ கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான், வாங்கண்ணே. அவன் வயசு ஒரு 34 இருக்கும். பார்க்க ஒல்லியா இருந்தான். அவனும் உள்ள வந்தான். என்னோட மாமியாரு சமையல் அறையில சமையல் செய்ய நான் அவனை என் ரூமுக்கு அழைச்சிட்டு போனேன். அவன்கிட்ட டிவியை காமிச்சேன். அவன், ரெடி பண்ணலாமா மேடம்னா. 32 இன்ச்சு டிவின்னு சொன்னேன். அவன், நல்லா இருக்கு மேடம் அப்படின்னா. அவன் சொல்லும் விதம் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் நார்மலா தான் இருந்தேன். அவன், கனெக்ஷன் எடுக்க ஒயர் நிறைய தேவைப்படும், அதனால நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு உள்ளுக்குள்ள ஒருவித புதிய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சுது. சரின்னு நான் சமையல் வேலைக்கு என் அத்தைக்கு உதவி செஞ்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. நான் மதியம் சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதில் படமும் ஓடிட்டு இருந்துச்சு. நானும் இத பார்த்து அதுல வரும் காமெடியை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். அப்போது காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. நான் டிவியை ஆஃப் செஞ்சுட்டு நான் போய் கதவை திறக்க அந்த கேபிள் டிவிக்காரன் வந்திருந்தான். நான், சொல்லுங்கண்ணே. அவன், அதான் மேடம், ஒயர் எடுத்துட்டு வந்துட்டேன். நான், வாங்க உள்ள. அவன், மேல பார்க்க முடியுமா? நான், என்னது, புரியல. அவன், மாடி மேல போகணும், வழி எங்க? நான் பின்னாடி காமிச்சேன். அவன் மாடிக்கு போய் என்ன கூப்பிட்டான், மேடம் மேடம்னு. நான், என்னங்க, என்ன ஆச்சு? ஒயரு அவன் கால் நடுவுல இருந்துச்சு. அவன், இத உள்ள விடுவேன், கீழே வரும், அதை இழுங்க. நான், என்னது, புரியலன்னு சொன்னேன். அவன், என்னங்க இத புரியலன்னு சொல்றீங்க? அந்த ஒயரு இந்த பைப்பு உள்ள விடுறேன், அது கீழே வரும், அதை புடிங்கன்னு சொன்னேன். நான், நான் போய் கீழே பிடிக்கிறேன், நீங்க விடுங்க. அவன், நல்லா பிடிக்கணும். நான் சரின்னு கீழே வந்துட்டேன். அவன் அந்த ஒயரை உள்ள விட அது கீழே அந்த பைப் ஓட்டில வந்துச்சு. அத அவன் வேணும்னே உள்ள இழுத்து இழுத்து விட்டான். பின் அவன் கீழே வந்து, அவன், மேடம், சூப்பரா பிடிக்கிறீங்க. நான் இப்போது ஒரு கருப்பு ஒயரை தரேன், அதையும் இழுக்கணும், சரியா? நான், என்னப்பா, உங்களை வேலைக்கு கூப்பிட்டா என்ன வேலை வாங்குற? அவன், சாரி மேடம், ஆள் லீவு, அதான். அது சரி, உள்ள விட்டு எடுத்தாதான் சரியா இருக்கும். நான், சரிப்பா. அவன் அந்த கேபிள் ஒயரு அதன் உள்ள அனுப்பனா.
நானும் இழுத்து அது வெளியே வர நான் அப்படியே விட்டுட்டேன். அவன் மேல கனெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்து செட்டா பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்து டிவி ஆன் பண்ணான். அவன் சேனலை மாத்த அதுல அந்த படமோட அதை வச்சுட்டு சரியா இருக்குன்னு பார்க்க சொல்ல அதுல அந்த பேய் சீன் வர அதை பார்த்து நான் சரிப்பா எவ்வளோ மொத்தம்? அவன் அதுக்கு என்ன மேடம் நீங்களே கொடுங்க, நான் ஒரு கனெக்ஷன் எவ்வளோன்னு அதை சொல்லுங்க. அவன் மேடம் கையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கவா? அவன் திடீர்னு கேட்ட உடனே சரின்னு சொல்ல அவன் பாத்ரூம்குள்ள போனான். நான் டிவியை மாத்திட்டு எல்லா சேனலும் வருதான்னு பாத்துட்டு இருந்தேன். அவன் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தான். அவன் மாடல் எல்லாம் அழகா இருக்கு மேடம், உங்களை போலவேனா? நான் சரி எவ்வளோ ஆச்சு அதை சொல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் செட்டாப் பாக்ஸுக்கு 1500, கனெக்ஷனுக்கு 300, மொத்தம் 1800ன்னு. நான் இந்தாங்கன்னு 2000 ரூபா கொடுத்தேன். அவன் நானே உங்களுக்கு 500 ரூபா கொடுக்கணும், நீங்க தான் என் கூட வேலை செஞ்சீங்க. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வச்சுக்கோங்க. அவன் கைய பிடிக்க அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் அடிச்சது போல நின்னுட்டான். அவன் நன்றி, இந்தாங்க என் நம்பரு, எப்ப டிவி பிரச்சனைனாலும் சொல்லுங்க, எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நானும் கொடுக்க அவன் அதை சேவ் செஞ்சுக்கிட்டு போயிட்டான். பின் சரி அத்தை வரத்துக்கு முன்னாடி துணியை மிஷின்ல போடலான்னு என் பாத்ரூம்க்கு போக துணி எடுத்துட்டு வந்தேன். பின் அந்த துணிகளை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு காய வச்சேன். என் கணவர் அவர் கடைக்கு சாமான வாங்க 2 நாட்கள் வெளியூர் போக வேண்டி இருந்துச்சு. அதனால அவரு கிளம்பி போனாரு. பின் என் மாமனாரும் மாமியாரும் இருவரும் காலையிலேயே கடைக்கு போயிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு ரூம்ல வந்து குளிச்சுட்டு டிவி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். கால் செஞ்சேன். அப்போது மணி 11:30 இருக்கும். நான் மஞ்சுளா பேசுறேன். ராஜா: சொல்லுங்க மஞ்சுளா மேடம். நான் ஞாபகம் இருக்குங்களா? ராஜா: உங்களை மறக்க முடியுமா மேடம்? என்ன மேடம் ஆச்சு சொல்லுங்க. நான் டிவி சரியா வரல, அதான் வந்து பாக்குறீங்களா? ராஜா: வரேன் மேடம், உங்களுக்கு வராம இருப்பனா? அதை டிவியில போட்டுட்டேன். பின் டிவியை ஆஃப் பண்ணிட்டு வெளியே போக காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. நான் போய் ஆர்வமா திறக்க அங்க ராஜா அன்று போலயே வந்திருந்தான். நான் கதவை திறந்தவுடன் என்னை பார்த்து மெய் மறந்து நின்னான். நான் என்னாச்சு, என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சுயநினைவுக்கு வந்து ராஜா: ஒன்னும் இல்ல மேடம். நான் சொல்லு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ராஜா: இந்த நைட்டில நீங்க சூப்பரா இருக்கிறீங்க. நான் நன்றி. ராஜா: என்ன பிரச்சனை? நான் இல்ல, டிவி விட்டு விட்டு வருது. ராஜா: சரி பாக்குறேன். நான் காஃபி டீ எதுவும் குடிக்கிறீங்களா? ராஜா: நான் பால் மட்டும்தான் குடிப்பேன். நான் பால் வீட்டுல இல்லைங்க. நீங்க ரூம்ல டிவி சரி பண்ணுங்க, வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கிச்சன் போய் டீ போட்டுட்டு வந்தேன். அத அவன் வாங்கி குடிச்சிட்டு பின் டிவி அவன் பார்த்துட்டு இருந்தான். அவன் எல்லாம் சரியாதானே இருக்கு மேடம். நான் சரியில்லை, திடீர்னு ஆஃப் ஆகுது, அதான் கூப்பிட்டேன். ஆஃப் செய்யும் போது யூஎஸ்பி மோடு ஆன் பண்ணி விட்டுட்டேன். நான் பதறி போய் ஆஃப் செஞ்சேன், அது ஆஃப் ஆகல. அவன் அதை பார்த்துட்டு என் கையில பிடிச்சிருந்த அந்த ரிமோட்டை வாங்கி போட்டான். என் கைய பிடிச்சான். நான் தட்டி விடுவது போல நடிக்க அவன் அதை பொருட்படுத்தாம என்ன. நான் இல்ல, நான் பண்ணதில்ல, எனக்கு தெரியாது. அதுக்குள்ள எனக்கு கால் வந்துச்சு. என் மாமனாரு மாத்திரை மருந்து கொண்டு வர சொல்லி அவனை இன்னொரு நாள்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கடைக்கு கிளம்புனேன்.